நீ ரட்சிக்கப்பட்ட அன்று காலை நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து எழுந்திருக்கவில்லை. தேவன் உனக்காக வைத்த அந்த மறைவான அந்த திட்டத்தில் தான் நீ ஆசீர்வாதத்தில் மாற்றிக்கொண்டாய் என்று சொல்லுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு தேவன் உனக்கு இருக்கும் போது இன்றைக்கும் அவர் உனக்காக திட்டங்களை திட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் கணவர் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் மனைவி ஒரு ஆசீர்வாதம், இந்த ஊழியம் ஒரு ஆசீர்வாதம், இந்த ஊழியத்தில் நீங்கள் கனெக்ட் ஆனது ஆசீர்வாதம். ஆனா இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? இது எல்லாம் தேவனுடைய ஹிடன் அஜெண்டால நடந்துச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய சீட்டங்களை கொண்டு அவர் நிறைவேற்றவில்லை, தன்னுடைய எதிரிகளை கொண்டு அவர் நிறைவேற்றினார். கையெழுந்தாமே. இது எல்லாம் நீங்க போட்டு கொடுத்த திட்டத்தில் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அதெல்லாம் அந்த டைம்ல அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நீ அல்ல, செய்கிற தேவன். நீங்க ஆக்சிடென்ட் நினைக்கிற ஒவ்வொன்றிலையும் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அண்ணன்மாருக்கு சோறு கொண்டு போனவன் தான் யாரு? தாவீது. ஆனா சோறு கொண்டு போனது ஈசாயோட அஜெண்டா. யாரு? தாவீது அப்பா அஜெண்டா. ஆனா கோலியாத்தை கொல்லணும்ன்றது காட்ஸ் அஜெண்டா. ஆமென். பிரைஸ் காட். That was God's hidden agenda. பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் ஏன் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவைகளுக்கு பின்பாக தேவன் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்க வீட்டுல நீங்க இருக்கிறதுக்கு நீங்க ஒரு அஜெண்டா வச்சிருப்பீங்க. ஒரு வீடை வாங்குறதுக்கு நீங்க ஒரு அஜெண்டா வச்சிருப்பீங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு நீங்க ஒரு அஜெண்டா வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு காட்டுற அஜெண்டா. ஆனா உங்களுக்கு காட்டாத ஒரு அஜெண்டாவா அதுக்கு கீழே வச்சிருப்பார் தேவன். கைத்தட்டி 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 கைத்தட்டி. மீன் பிடிக்கிறதுன்றது பீட்டர்ஸ் அஜெண்டா. பட் காட்ஸ் அஜெண்டா இஸ் அவனை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றுவது. I will make you fishers of men. That is what God's agenda. சோறு கொண்டு செல்வது டேவிட் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஆனா கோலியாத்தை கொல்வது தேவன் வைத்திருந்த அஜெண்டா. உங்கள் வாழ்க்கையிலே சில நேரம் சாதாரண சம்பவங்களுக்கு கூட மிகுந்த பயபக்தியோட கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கிறா என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக எடுத்து வைக்கிற அடிகள் மிகப்பெரிய கோலியாத்தை அடித்து வீழ்த்தக்கூடியதாக அமையும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா. கொஞ்சம் யோசிங்க. தாவீது போயிருப்பான். போனதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். சாப்பாடு கொடுக்க போனவன் திரும்ப வரான் வீட்டுக்கு. வாசல் வரைக்கும் போயிட்டு எங்கடா வந்திருக்கேன்றான். இல்லை இந்த கவட்டை எங்கே வச்சேன்னு தெரிலன்றான். ஏய் அது இல்லாம நீ போக முடியாது. இல்லை கவன் அதை எடுத்து திரும்ப இடுப்புல சொருகிட்டு போனா பாருங்க. அங்கதான் காட்ஸ் அஜெண்டா. அவங்க அப்பா போற வழியில இதை அடிச்சுட்டு போலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுக்கு தெரியாது. இட் வாஸ் an entertainment. ஆனா அவன் என்டர்டெயின்மெண்ட்டையே உலகத்துக்கு டெலிவரன்ஸா தேவன் மாத்தினார். சினிமா was my entertainment. Media was my entertainment. இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட்டை எடுத்து நீ உலகத்துக்கு டெலிவரன். கர்த்தரின் கையை தட்டு. ஆமென். Visualizing is my entertainment. விசுவலைஸ் பண்ணணும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதவே எடுத்து தேவன் இன்னைக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் ஒரு மீடியா மூலமாய் அந்த என்னோட என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு பிளெஸிங்கா மாத்தினார் பாருங்க. அதுதான் காட்ஸ் ஹிடன் அஜெண்டா. 90ல வந்து ஃபேசிலிட்ட அசிஸ்டன்ட் அங்க அண்ணன் இருந்தப்ப சினிமா இண்டஸ்ட்ரியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தட் வாஸ் மை அண்ணன்ஸ் அஜெண்டா. அண்ட் பிஹைண்ட் இட் தேர் வாஸ் காட்ஸ் அஜெண்டா. இந்த மீடியாவை நீ கையில் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய அஜெண்டா. இன்னும் நம்ம அதனுடைய 10 அடிகள் கூட முன்னேறல. ஆயிரக்கணக்கான அடிகள் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதை செய்து முடிப்போம் என்பதில் எவ்வித மாற்றம் இல்லை. ஐ திங்க் இஸ் நேம் இஸ் முடாக்னு நினைக்கிறேன். ஸ்டார் டிவி ஓனர். குறைஞ்சது 300-400 சேனல் வச்சிருக்காங்க. 500 சேனல் கிட்ட வச்சிருப்பான் உலகம் எங்கிலும். கலாநிதி மாறன் சொல்றாரு, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஒரு அசோக் பர் சொல்றாரு, ஸ்டார் டிவி ஓனர். ஒரு டிவி நடத்துறதுக்கு நீங்க முழிப்புதுங்கிறேன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம 500 சேனல்
உலகம் முழுவதும் நார்த் இந்தியன் சேனல், சவுத் இந்தியன் சேனல், வந்து அரபிக் சேனல்ஸ், ஹாலிவுட் சேனல்ஸ், வேர்ல்டுல நம்பர் 1. You just think about it. ஸ்டார்ஸ் எல்லாம் கீழே விழும். நான் இப்பொழுது மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். Just obey to God's voice. நீ போயிட்டே இருங்க. யதார்த்தம் என்று நினைக்கிற பல விஷயங்களுக்கு பின்பாக உங்களை வந்து எது என்டர்டெயின்மெண்ட் நினைச்சுக்கிட்டு பாருங்க, அந்த என்டர்டெயின்மெண்டே இன்னைக்கு ஆயுதமா மாத்தினார். கவன் எறிவது என்பது அவனோட என்டர்டெயின்மெண்ட். அவன் வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, அவன் ஆடு மேய்ப்பதிலே அவன் பயன்படுத்தின ஆயுதம். அதை வச்சு ஒரு நாட்டுக்கு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு ராசா. That is God's design and hidden agenda. யோசிப்படுத்துக்கங்க. அவன் இந்த சகோதரர்களை தேடி தான் போறான், அவனு சோறு கொடுக்க தான் போறான். சோறு கொடுக்க போன 2 பேரை பாருக்கே சோறு போடும்படி தேவன் மாத்துறாரு. ஒருத்தனை ராஜா ஆகிட்டாரு, ஒருத்தனை மந்திரி ஆகிட்டாரு, ஜனாதிபதி ஆகிட்டாரு. ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்தா அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அந்த வேலையிலிருந்து எப்ப நான் உயர்த்தப்பட போறேன்னு நினைக்காதீங்க. அந்த வேலைக்கு பின்னாடி தான் ஒரு ஹிடன் அஜெண்டா தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். எகிப்திலே ஏறக்குறைய 40 வருஷம் மோசே இருந்தான். அவன் நினைச்சிருக்கலாம், வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டேன் ஆண்டவரே. அங்கே கலைகளை கற்றுக்கொண்டான், அங்கே எழுத்தை கற்றுக்கொண்டான். அவன் நினைச்சான் வேஸ்டா போயிடுச்சு. கர்த்தர் இல்லடா, அது என் ஹிடன் அஜெண்டா. எதுக்காண்டவர் எழுத்த கத்த? அப்பதான்டா 10 கட்டளை நான் சொல்லும் போது கடகடன்னு உன்னால எழுத முடியும். சோ சீனாய் மலையிலே அவர் வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற எகிப்திலே அவனுக்கு பயிற்சி கொடுத்தார் தேவன். அநேகர் சொல்லுவாங்க 30 வருஷம் 20 வருஷத்தை நான் வந்து லீகலிஸ்டிக் பிரீச்சிங்ல நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. அப்பவே கிருபை தெரிஞ்சிருந்தா ஒன்னும் நடந்திருக்காது. ஆழம் அகலம் நீளம் உயரம் தெரிஞ்சனால தான் இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அவர் 2 கேள்வி கேட்டார்னா நீங்க 3வது கேள்வி அவர் சார்பிலே கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. தேவன் திட்டத்தோடு அங்க வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில வீணான நாள் என்று ஒரு நாளும் இல்லை. வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் a wasting period. உன் வாழ்க்கையில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற நாள் என்று கூட எதுவும் இல்லை. கையை தட்டு. ஆமென். பயனற்ற நாள் என்று எதுவும் இல்லை, வீணான நாள் என்று எதுவும் இல்லை. For every day God has a hidden agenda. உனக்கு தெரியாது, ஆனா தேவன் திட்டம் வச்சிருக்கார். புத்திசாலித்தனமா அவன் பாட்டுக்கு அவர் ஓரமா உட்காந்து புளியோதரையை சாப்பிட்டுட்டு மீதி அம்மா இதை கொட்டிட்டு அப்பா சாப்பாடு கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க 6 மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வரவீங்க. அப்படி சொல்லாம அவன் நேரா போய் கொடுக்க போனா பாருங்க, அங்க தேவன் செஞ்சு. அதே மாதிரி யோசேப்பு அவனை பிரிய அன்னைக்கு போனவன் திரும்ப வரவே இல்லை. அப்படியே போய் எகிப்துக்கு போயிட்டான். சோ பல இயல்பான சம்பவங்கள் மத்தியிலே தேவனுடைய தெளிவான திட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தா உங்களை சுத்தி இருக்கிற ஆசீர்வாதம். எத்தனையோ விஷயங்களை திட்டங்கள் தீட்டினார்கள், அது நடக்கவில்லை. ஆனால் எத்தனையோ விஷயங்களும் திட்டமே தீட்டவில்லை, அது நடந்திருக்கிறது. கையை தட்டுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதான். ஆகவே தேவன் ஒரு திட்டம் திட்டும் போது அது தெளிவாக நடைபெறும் உங்கள் வாழ்க்கையிலே. பல நேரம் சம்பந்தம் இல்லாம தேவன் ஒரு இடத்துக்கு போஸ்ட்ல ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கூட இருக்கும், ஆனா அங்க இருந்து தூக்கம் இருப்பாருங்க. ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன்னா, ஒரு பெரிய ஒரு ஊழியருக்கு டிரான்ஸ்லேட்டர், பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச் சென்னையில் வச்சிருக்காரு. அவரு அலங்கார தேட்டரில் சினிமா பார்க்க போனவராம். ஆமா, இது கர்த்தருடைய செயல் என்பதை. சரி சார், அந்த அளவுக்கு இன்னும் நான் வளரல, ஆனா போயிருக்காரு. போன இடத்துல இன்டர்வல்ல ஒருத்தர் பேசியிருக்கிறான். வந்து அவன் ரசிக்கப்பட்டு பின்மாறினவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். இது கர்த்தருடைய செயல் என்பதை. அவன் என்ன செஞ்சிருக்கிறான், இவருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறான். இன்டர்வல்ல 2 பேரும் கை ஒருத்து கோணையை சாய்ந்துட்டு ஜோம் பண்ணிட்டாய். ஜோம் பண்ணி அன்னைக்கு அவர் ரசிக்கப்பட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வீட்டுல ஆமா செட்டில் ஆயிட்டு, நல்லா மினிஸ்ட்ரியில செட்டில்டு. அவ்வளவு பெரிய நபர். இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு, அவர் கின்னஸ் ரெக்கார்டு சாக்ஸ் வாஸ்டர்ல கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கிறார். such a powerful mighty man. எங்க தூக்குனாரு? அலங்கார் தியேட்டர்ல தூக்குனாரு. ஆமா, அலங்கார்ல வச்சு அலங்கரிச்சாரு. கையத்தட்டு. அலங்கார வாசல்.
கடைசி என்ன நடந்துச்சு? இவர் மினிஸ்ட்ரியை தொடங்கிட்டாரு, அவன் தியேட்டர் மூடிட்டான். இன்னைக்கு தியேட்டர் இல்ல, ஆனா தேவன் செஞ்ச செயல் நீங்க கையை தட்ட வந்தவர் நாமே. God's hidden agenda. சரி, யதார்த்தமான சம்பவங்களில் தேவனுடைய அஜெண்டா. அடுத்து எதிர்மறையான சம்பவங்களில் தேவனுடைய அஜெண்டா. நம்முடைய தவறுகளிலே கூட, இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் யதார்த்தமான சம்பவம். நீங்க யாரையும் மீட் பண்ணிருப்பீங்க, அங்கிருந்து ஏதோ ஒரு லிங்க் கிடைச்சி பார்த்தா பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார் தேவன். என் வாழ்க்கையில் 199 அப்படித்தாங்க தேவனுடைய ஹிடன் அஜெண்டா. மீதி 1 அது எனக்கு தெரியாத ஹிடன் அஜெண்டா. அது ஹிடன் அஜெண்டா, அதை நான் கண்டுபிடிக்காதனால இன்னும் அது ஹிடன் அஜெண்டாவா இருக்கு. மற்ற 99 எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஹிடன் அஜெண்டா பண்ணியிருக்காரான்னு. உங்களை பார்த்து ஒருத்தர் ஹாய் சொல்லும் போது அவர் தேவையில்லாத ஆள்னா உங்க வாழ்க்கையில ஒரு தூக்குறாரு. அவர் தேவையில்லாத ஆள்னா எத்தனை வருஷமானாலும் திரும்ப வந்து அவர் நினைக்கிறார். This is what God's hidden agenda. அப்படி தேவன் நினைக்கிற நபர்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொடுப்பதற்காக கொடுக்கும். நாம் அவர்களை கண்டுபிடிக்கவில்லை, தேவன் நம்மை கண்டுபிடித்தார். ஆமென். In our mistakes there is God's hidden agenda. ஆமென் சொல்லுங்க. இங்க தான் நான் சிம்சோனை கொண்டு வரேன். சிம்சோன் ஒரு பெரிய தப்பு பண்ணான். என்ன பண்ணா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தான், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தான், மலரின் மனம் இல்லை. ஆனால் அவன் செய்த தவறுகளுக்குள்ளாக தேவனுடைய செயல் ஒளிந்திருந்தது. ஆமென். அவர் யார் தெரியுமா? உங்க தப்புக்குள்ள கூட ஒரு திட்டத்தை வச்சு அதை சிறப்பா செய்யற தேவன். ஆமென். ஒரு முறை ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு என்கிட்ட, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஓகே, சுத்திகரிக்கிறது. இப்ப இந்த ரத்தம் தான் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தியது. அதே ரத்தம் தான் இயேசுவையும் என்ன செய்தது? ஏன்னா எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்தபடினால் அவர் மேல இருந்த பாவம் அந்த ரத்தத்தினாலே என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தப்படுகிறது அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு. இதை நான் உன்கிட்ட பேசிட்டேன், ஆனா நீ அதை வெளியே பேசக்கூடாது அப்படின்றாரு. சரிங்க ஆண்டவரே அப்படி நோட்ஸ் எடுத்துட்டு உணர்ச்சி பூர்வத்தில் ஸ்டேஜுக்கு வந்த உடனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிப்பது போல அந்த ரத்தத்தின் வழியாகத்தான் அந்த மகாபிரதான ஆசாரியன் என்ன செய்யறான்? அந்த ரத்தத்தை எடுத்து மற்றவருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக ஜெபிக்கிறான். இவரோ தன் சொந்த பாவம் ஒன்றுமே கிடையாது, மற்றவருடைய பாவங்களுக்காகத்தான் அந்த ரத்தத்தை கொண்டு போறாரு. அந்த மற்றவருடைய பாவம் எங்க தான் இருக்கு? அது எல்லாம் அவர்கிட்ட வந்துருச்சு. அப்ப நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகலாம். ஆனா அவருக்கு ரத்தம் வந்து அவருக்கு வந்து பாவங்கள் வந்து அப்படின்னா அவர் பரலோகத்துக்கு வர முடியாதுல்ல. அதான லாஜிக். அதுக்கு பதில் சொல்லு. எங்க பாவம் போயிடுச்சு ஏசுநாட்ட, நாங்க பரலோகத்துக்கு போயிட்டோம்டா. இப்ப எங்க பாவம் ஏசுநாட்ட இருக்குல்ல, அப்ப அவர் எப்படி பரலோகத்துக்கு வந்தாரு? அதுக்கு பதில் சொல்லலாம். ஐயோ ஏசு பாவிட்டான், ஏசு பாவிட்டான், நீ என்ன ஆவி மாதிரி கத்திட்டு. உடனே அவர் எப்படி வந்தாருன்னா, அதே ரத்தம் கையை தட்டுக்கு உதவுறீங்க. ஒரு சோப்பு உன் உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் கழுவுது. அப்ப அந்த அழுக்கெல்லாம் எங்க விட்டுது? அப்ப அந்த சோப்பை இன்னொரு சோப் போட்டா கழுவிட்டு இருக்க. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. ஆமென். அப்ப அந்த சோப்பு என்ன செய்யுது? அந்த அழுக்க தான் வாங்கினது, அந்த அழுக்க அந்த சோப்பு தனக்குள்ள இருக்கிற அந்த சோடா காரத்தினாலே, கரெக்ட் தானே, அது கழுவுகிறது. எத்தனை பேசினேன்? அந்த ரத்தத்தினாலே அவரும் பரிசுத்தமாக்கப்பட்டார், பரலோகத்துக்குள்ள கடந்து வந்தார். பேசியிருக்க கூடாது, பேசிட்டேன் சார். ஏன்னா அவன் பாவம் பாலை குடிச்சாலே செமிக்க மாட்டேன்னு அவனுக்கு மாட்டுக்கறியை நல்லா ரோஸ்ட் பண்ணி தொண்டையில் அடைச்சா அவன் விக்கிருச்சு. அவனுக்கு பேசிட்டு இறங்கிட்டேன். நான் சொன்னேன், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு தம்பி, இந்த மேட்டரை வந்து இப்போ பேசியிருக்க கூடாது. பைபிளில் சில சம்பவங்கள் வந்து இதை முத்திரை போடு, இதை பேசாதன்னு சொல்லுவார். நான் முத்திரை உடைச்சிட்டேன். உடனே நீ இப்போ எடிட்டிங்கில் போய் அதை கட் பண்ணி தூக்கிடுறான்னு இறங்கினோன்னு அதான் சொன்னேன். நைட் அவன் எடிட்டிங் போட்டு இது வந்து இப்போ இவங்க செரிமானம் இல்லை, எல்லாம் குழந்தையா இருக்குது, கட் பண்ணி தூக்கியிருக்கான். ஆனால் இவனோட வருமானத்தை அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே டவுன்லோட் பண்ணிட்டார் தாத்தா. கிராண்ட்ஃபா என்ன செஞ்சுட்டாரு? பேசிட்டு இருக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே டவுன்லோட் பண்ணிட்டார். நம்ம ஒரிஜினல் வீடியோல அந்த மேட்ரு இல்லை, ஆனால் இவர் வீடியோல அந்த மேட்ரு இருக்கு. That was my hidden agenda. உடனே இதை ஃபேக்ஸ் பண்ணி உலகம் முழுவதும் பரப்பு. இதோ இயேசுவை பாவி என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டான். அடிச்சா ஊர் ஃபுல்லா தகர்க்கிறான். எம்படி திரும்புறான், இயேசு பாவி, இயேசு பாவி, அட்டப்பாவி, ரிக்கா பாபா பாபா. நான் அந்நிய பாஷையில அருவாள் எடுத்துட்டேன். அமைதி அமைதி அமைதி.
உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று இன்னும் காலம் வரும். பேசினார், அம்புட்டு பேரை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து வர்ற பக்கம்லாம் அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாடா ஆமாடான்னு அதை பற்றி விளக்கம் சொல்லி பெரிய புத்தகம் போடுற அளவுக்கு எனக்கு விளக்கம் வந்துருச்சு. தட்டிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு பால் நார்த் இந்தியாவிலேருந்து வருது, பீகார் மாநிலத்து. என்னடான்னு பார்த்தா அண்ணன் அகஸ்டின்ட்டு போட்டு விட்டார். அவர் நேராக, அன்பான தமிழ் குடி பெருமக்களே, ஐயோ என் மிஸ்டேக்கு, மெசேஜ் மிஸ்டேக் இல்லை, அதை சொன்ன டைம் மிஸ்டேக். கர்த்தர் சொன்ன லீவ் இட். அந்த மிஸ்டேக்குள்ள எனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு மிகப்பெரிய தேவ மனுஷன் பேசியிருக்கிறார். நான் பதில் சொல்லலைன்னா சொன்னது தப்பாயிரும், சொன்னேன்னா அவர் எதிர்த்ததா மாறிடும். ஆனால் நான் எதிர்க்கக்கூடாது, ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடணும். சொன்ன போது அந்த இரவு சொல்லவா வேண்டாமா திரும்ப திரும்ப ஜெபித்த கர்த்தர் தெளிவாக பேசினார். பவுல் தன்னிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதாமல் இருந்திருந்தான் என்றால் புதிய ஏற்பாட்டில் பாதி பக்கங்கள் இருந்திருக்காது. நீ அதை சொல்ல வேண்டும், மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடு சொல்ல வேண்டும் சொன்னார். அடுத்த நாள் அதை பிரசன்ட் பண்றேன். நான் என்னுடைய வியூவர்ஸ்லேயே டாப்ல நிற்கிறது தெரியுமா, நான் மிஸ்டேக் பண்ண வீடியோ. கைத்தட்டுங்க. ஆமென் ஆமென். வீடியோலே டாப்ல இருக்க வீடியோ, நான் டைம் மாற்றி சொன்ன ஒரு விஷயம் பண்ண மிஸ்டேக்ல, ஆனால் மெசேஜ் ரைட்டு, கேக்கு சரியான கேக்கு தான். பர்த்டேக்கு முந்தின நாள் வெட்டிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப சொல்கிறேன், கேக்கு சரியான கேக்கு, ஆனால் 28 வெட்டுறதுக்கு 27 வெட்டிட்டேன். அது யார் பிறந்த நாள்? 27 வெட்டிட்டேன். ஆனால் அதையும் அழகாக்குனார் பாருங்க. அதில் இருந்து தான் சார் யாரை பார்த்தாலும், சார் நீங்கள் அண்ணன் சார் கிளம்பிட்டீங்களே. அடுத்து ஒரு நாள் யதார்த்தமா என்ன பாட்டுப்பா, காடை கொடுப்பா, என்ன நம்மால் பாட்டு மறந்து போச்சு. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே பாடிட்டு இருக்க. திடீர்னு பக்கத்து சொன்ன மாசிலா உன்னை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து மோசமான ஆளா இருப்பேன். பரலோகத்துக்கு போனா கூட கபிரியல் பாடுவேன். சார் இது இந்த பாபனாஸ்ல வர பாட்டு மாதிரி லைட்டா என்னன்னா இந்த பாட்டு வருது. அப்ப நான் ஐயோ சி இந்த பாட்டு எது, என்ன பாட்டு அது, என்ன பாட்டு, தகப்பனே வந்து வாட்ஸ் தட், நீ ஃபுல்லாக இந்த ஸ்பிரிட் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கே காலையில் இருந்து. மாசிலா உன்னை சீச்சி தூத்துன்ற கதை சொன்னேன். என்ன நல்ல நல்ல லிரிக் தானப்பா அது. மாசிலா உண்மை நேசமே மாறுமோ பாவம் வந்த போதிலே. பழத்தை சாப்பிட்டான், பாவம் வந்துருச்சு. ஐயோ வேண்டான்னு ஒளியிறான். அவர் சொல்றாரு, மாசிலா உண்மை நேசமே, மாசிலா உண்மை நேசமே மாறுமோ பழத்தை தின்ற போதிலே. உடனே அடிச்சு தகர்த்துட்டாங்க சார். சார் மாசிலா 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 ஜஸ்டின்ட்டான். என்ன சொல்லுடா, இது வரைக்கும் பாவி ஜஸ்டின், நீ தான்டா மாசிலா ஜஸ்டின். நீ இப்படி என்று இது முதல் கொண்டு இவர் மாசிலா ஜஸ்டின் என்று அழைக்கப்படுவார். இது முதல் கொண்டு நீ மாசிலா ஜஸ்டின் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்னு ஆதாம் கேட்கிறான், பேசும் வார்த்தை உண்மைதானா, பாவியை அழிக்க நீங்கள் போடும் பேசும். அவர் சொல்றார், கையிலே எந்த காயமே கண்டுமா சந்தேகம், சிலுவையாலே ஒன்று சேர்ந்தோ இந்த நாள் இன்பம் என்று இப்ப எவனுக்குமே அந்த பாட்டை பாட எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வர மாட்டேன்றாரு. கர்த்தர் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவன் பாட்டுக்கு பாடுறான். ஆமா, நான் அந்த பாட்டை அதோட சேர்த்துக்கிட்டேன். மாசிலா பாவம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானே, பாவியை நீதிமானாக்குவதற்காய் கையிலே உந்தன் காயமே கண்டுமா சந்தேகம் உந்தன் மீதிலே, சிலுவையாலே ஒன்று சேர்ந்தோ இந்த நாள் இன்ப நாள் என்று காணுவோம், இன்ப நாளின் எல்லை காணுவோம். மாசிலா மாசிலா மாசிலான்ட்டாங்க. இதை நான் எங்க பாடியிருக்க கூடாது, 2 வரியோட முடிச்சிருந்துருக்கணும்.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. But God made the mistake into a perfection and blessing or glorifying. நம்முடைய தவறுகள், ஆதாம் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த தவறின் வழியாக தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய பிள்ளையை அனுப்பி அன்பை காண்பிப்பதற்கு ஒரு வாய்க்காலாக ஆதாமின் தவறை அவர் பயன்படுத்திக் கொண்டார் என்றார். ஓ, எத்தனை பெரிய தேவன் நமக்கு முன்பாக. பயப்படாத. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம், எதோ மிஸ்டேக் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய மிஸ்டேக் நீ பண்ணியிருந்தாலும் அதற்குள்ள உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஒரு மறைவான திட்டத்தை வைத்துதான் இருக்கிறார். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன், அவன் செய்த தவறு ஒட்டுமொத்த பெலிஸ்தியர்களை அழிப்பதற்கு தேவன் பயன்படுத்திக் கொண்டார். It was God's hidden agenda. என் வாழ்க்கையில் தவறுகள் நடந்திருக்கிறது. அந்த தவறுகளினாலே சில எதிரிகளை கூட நான் சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் அவர்களை எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணாம இருந்தேன். இன்னைக்கு நான் பாதி மனுஷன் தான். என்னைக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணி என் இம்யூன் சிஸ்டம் என்ன செஞ்சிருச்சு? கூடிருச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதான் லீகலிஸ்டிக் பீரியட்ல நடந்துருச்சு. அவனை அடிச்சு அப்படியே டெர்மினேட்டர்ல வந்து 6 நாள் அடி வாங்கின மாதிரி வாங்கி பாடியில் இம்யூன் கூடிருச்சு. பெரிய பெரிய கோலியாத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கிருபை பேசும்போது இவர் கிருபை பேசுகிறார் அப்படின்னு பேசும்போது, ஏய் என்ன நீ, ஆமா பெரிய பெரிய எதிரியெல்லாம் சதிச்சு வந்திருக்கிறோம். புல்டோசர்லாம் சந்திச்சுட்டு அப்போ புழு இது ஈஸி. எப்படி சார் நடந்துச்சு? எல்லாம் ஹிடன் அஜெண்டா. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை முழுங்குறவங்கள உங்களை சந்திக்க வச்சிருந்தாருன்னு வச்சுக்காங்களேன், நீ பயப்படக்கூடாது. ஐயோ இவ்வளோ பெரிய எதிரியை கொடுத்துட்டாரேன்னு. உன் திறமைக்கு மேலே இருக்கிறதுனால தான் அவனுக்கு பெரிய எதிரி. ஆமாம், உன் என் திறமைக்கு மேலே இருக்கு சார், அதனால தான் எதிரி. குறைஞ்சிருந்தா அது உதிரி. உனக்கு வந்து அவன் வெயிட்டாக இருக்கணும் சார். கோலியாத்தை அடிச்சது ஏன் தெரியுமா? கோலியாத் யாரு? தாவீது ஹைட்டா கோலியாத் ஹைட்டா? சொல்லுங்க. கோலியாத் தான் ஹைட்டு, அதனால தான் அவனுக்கு பெரிய எதிரி சார். பிரச்சனை பெருசா இருக்கு, அதனால தான் எதிரி. பிரச்சனை பெருசா இருந்தா மகிமையும் பெருசா இருக்கும். பயப்படாத. தவறுகளுக்குள்ளாய் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ராக்கா பாபா பாபா லா சந்து நம நமதி அங்கர பரமதி நமதி அங்கோ ரிக்கா பரமதி பரமதி நமதி அங்கர பரமதி 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 அங்கோ. 25 வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆமா, 30 வயசுல குழந்தைய பத்தி முடிச்சிடணும். 40 வயசுல லைஃப்ல நல்லா முன்னேறணும். 50 வயசுல தளரும்போது பிள்ளை என்ன செஞ்சிடும்? வந்து நின்றுவான். இதுதான் ஒரிஜினல் பிக்சர். ஆனா ஸ்கூலுக்கு லேட்டா போனேன், பஸ்ஸுக்கு லேட்டா போனேன், கடைசியில் கல்யாணத்துக்கு லேட்டா. நான் பையனை தூக்கிட்டு வரேன், என் தம்பி சித்தி பையன் ஒருத்தர் அவன் பேரனை தூக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா இப்போதான் நீ தொடங்கியிருக்கியா? ரைட்டுட்டான். நான் சொன்னேன், நீ பேரனை மட்டும் பிறக்கல, நீ தாத்தாவும் ஆயிட்ட. தாத்தானா என்ன? உறவின் முறையில் இல்லை, ஆளே தாத்தாவாயிட்ட. மேலே தலைக்கு மேலே ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அப்பா மட்டும் இல்லை, ஆளும் அப்பாவாகவே இருக்கேன். அதான் சொல்லு. நான் ஆள் தாத்தாவை இருந்து அப்பா என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆளை பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கேன்டா. நான் காலேஜுக்கு அவனை விட போகும்போது அண்ணன் மாதிரி தான் இருப்பேன். கையை தட்டு ஆமே. பிரின்சிபால் என்கிட்ட கேட்பாரு கட்டாயம். ஆமாம், அட்மிஷன் உங்களுக்கா அவருக்கா? ஆனால் நீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வாங்க, அவர்னே இப்பயே போட்டுடலான்னு பைரசன். எல்லாம் தாமரமா? இட்ஸ் நாட் காட்ஸ் டிசைன், இட்ஸ் மை மிஸ்டேக். ஆனால் எனக்கு எத்தனை பேர் திருமணம் தாமரமானு வரும்போது என்னை பார்த்த உடனே அவனுக்கு உயிர் வருது. அப்படியே பேரு நோ செய்தி. என்னை பார்த்த உடனே உனக்கு அலாயிட்டிங் தான். ஐயா 30 வயசை தாண்டிட்டேன், குழந்தை பிறக்குமா? மாமா ஒய்ஃபை உள்ளேருந்து கூப்பிட்றேன், நான் வந்துட்டேங்க.
40 வயசுல குழந்தை பண்ணு, ஹெல்தியா குழந்தை பண்ணு, தெளிவாக பேசிட்டு இருக்கிறான். ஆமாம், நம்மளாம் வந்தோன்னே ஃபேன் ஃபேன் சொல்ல மாட்டேன்றான். திஸ் இஸ் சீலிங் ஃபேன், வால் மவுண்டட் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், வெண்டிலேட்டிங் ஃபேன் அப்படின்னு ஃபேனை பிரிக்கிறான். சிபியூ ஃபேன் வர சொல்கிறான் சார். ஃபேனில் 12 வகை சொல்லி தான் சொல்கிறேன். இத்தனை ஃபேன்றான். அன்னைக்கு யாரோ தம்பி வந்து வெனிஸ்பர் வந்து பையன் வந்து வந்து கீசர் அப்படின்றான் எங்கள் ஹோட்டலில். இதில் கீசர்னு இது வாட்ஸ் தட் வாட்டர் ஹீட்டர்ன்றான். இவன் சொல்கிறான் சிறுசாக இருந்தால் வாட்டர் ஹீட்ரு, பெருசாக இருந்தால் கீசர்ன்றான். எனக்கு அப்போ தான் தெரியுது. என்னையா பயல்கிட்ட கேட்குறேன், கீசர்னா நான் வாட்டர் ஹீட்டர் நானே, சிறுசாக இருந்தால். அவன் தெளிவாக சொல்கிறான், திஸ் இஸ் வாட்டர் ஹீட்டர், திஸ் இஸ் கீசர்ன்றான். எக்ஸாஸ்ட் ஃபேன் வேற, வெண்டிலேட்டரிங் ஃபேன் வேண்டான். பாத்ரூம்ல இருந்தால் அதுக்கு பேர் வேற, கிச்சன்ல இருந்தால் அந்த ஃபேனுக்கு வேற. டே எங்கடா இருந்த எவ்வளோ நாளா? ஆனால் ஒரு கதை சொல்லி கொடுத்து இந்த கதையை சொல்கிறான்னு சொல்ல மாட்டேன்றான். என்னன்னா அதெல்லாம் பொம்பளை பிள்ளைய சமாச்சாரன்றான். ஆனால் பொம்பளை பிள்ளைய கிளீனாக வந்து நான் சொல்ல பாரா யார் நம்ம ஜோயல் பிள்ளை வந்து அழகா ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு, அந்த காக்கா வந்து வடையை தூக்கிடுச்சு அழகா சொல்லுது. கதை சொல்கிறானா? நமக்கு ஊருக்கு அதெல்லாம் தெரியாது சார்ஜா. அப்போ என்னடா வெண்டிலேட்டர் ஃபேன், சீலிங் ஃபேன், அவன் வேலையை கையை பிடிச்சி கூட்டு போய் என்ன அது இது என்ன அது இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ். அவனை வேமா ஒய்ஃபை எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லைங்க அது, அது வந்து வாட்ஸ் தட் இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன். அவன் தெளிவாக இருக்கிறான். இது ஒரு ஆள்கிட்ட கேட்டு இன்னொரு ஆள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறான் சார். ஒரு உளறுனாலும் உளறி இருப்பான். எங்கள் அண்ணன் என்ன செஞ்சான், ஏர் கூலர் ஃபேனுன்ட்டான். எதை வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை. உடனே சொல்கிறான் பெரியப்பா எக்ஸாஸ்ட் ஃபேனை ஏர் கூலர் ஃபேன் தப்பாக சொல்லிட்டாரு ஊரெல்லாம். மாப்பிள்ளை வருதா ட்ரெஸ் சாரி தப்பாக சொல்லிட்டா, இதுக்கு பேர் இது சொல்லிட்டே வரான். வாட் இஸ் கோயிங் ஆன்? எத்தனை டாக்டர் சொல்லியிருப்பா இத்தனை வயசுக்கு மேலே அதான் சீக்கிரமே குழந்தை பிறந்து அப்படின்னு. குழந்தை டிலே ஆகும்போது தே ஸ்போக். ஆனால் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர்